மனோஜ் அவரோட ஷோரூம்ல இருக்காரு. ஸ்டாஃப் ஒரு நிமிஷம் லேட்டா வர்றாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம்னா வாரத்துக்கு 7 நிமிஷம், மாசத்துக்கு ½ an hour, வருஷத்துக்கு 15 மணி நேரம். 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ற நேரத்தை நீ வேஸ்ட் பண்ற. இந்த டயத்துல எத்தனை ப்ராடக்ட சேல் பண்ணலாம். நேற்று ஒரு நிமிஷம் நீ லேட்டா வந்தா கூட உன் சேலரியில இருந்து கட் பண்ணிடுவேன். சாரி சார், போய் வேலையை பார்ப்பா. நீ ஒரு டீலர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. சில டேர்ம்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. அது முடியும் கடையை பாத்துக்கிறியா? சரி மனோஜ், பரவாயில்லடி. ஒர்க்ல உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. மாடி, நானும் மனோஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தேன். இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கானே, இவன் இத சரியா செஞ்சிருவானான்னு டவுட்டாவே இருந்தேன். இப்ப பிசினஸ்ல ரொம்ப கரெக்டா இருக்கான். ரோகிணி, அப்பனா மனோஜுக்கு வேலை பார்க்க வரல, வேலை வாங்க தான் வருது, அதானே? அதுவும் ஒரு வேலை தானே. மனோஜ் இப்படியே போக்கஸ்டா இருந்தா நல்லா டெவலப் ஆயிருவான். என்னோட ட்ரீம் எல்லாமே நடந்துரும். ரோகிணி, பிரவுன் மணிடி பாப்பா. ரோகிணி, அந்த ஆள் எப்படி இங்க வந்தான்? யோ பிரவுன் மணி, சுத்தம் போடாம இருக்கியா? இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? குடிக்க தண்ணி கொடுமா. ரோகிணி, தண்ணி குடிக்கவா வந்த நீ? மூச்சு வாங்குதுமா, குடிக்க தண்ணி கொடுங்கம்மா. இந்தாங்க தண்ணி. இப்பதான் மூச்சே விட முடியுது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க புதுசா கடை திறந்திருக்கீங்கன்னு வித்யா பாப்பா சொல்லுச்சு. நீ பேச்சுவாக்குல சொன்ன, இதுக்கு நீங்க வந்துருவீங்களா? வேற வழி தெரியலம்மா. அந்த பொண்ணு என்ன துரத்திக்கிட்டு வந்துச்சு. இந்த பொண்ணு கண்ணுல மாட்டாம தப்பிக்கிறதுக்காண்டி இந்த கடைக்குள்ள புகுந்துட்டேன். துரத்துதா? ஏதாவது பொண்ணை கிண்டல் பண்ணி தப்பிச்சு வந்திருக்கீங்களா? ஆமா வித்யா, தப்பு தப்பா பேசுற. என் பொண்டாட்டியை தவிர யாரையும் ஏழு எடுத்து கூட பார்த்தது இல்ல. யாருதான் உங்களை துரத்துறாங்க? அந்த வேலை பார்க்குமேம்மா அந்த பொண்ணு, பூ கட்டிக்கிட்டே இருக்குமே, முத்துவோட பொண்டாட்டி. மீனாவா? ஆமா பாப்பா, ஆமா பாப்பா. நம்ம கடையில எரு தீந்து போச்சு. என் மச்சினன் கடையில வாங்கலான்னு போய்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த பொண்ணு என் பின்னாடியே வந்துட்டாமா. ஐயோ, அப்பனா அவகிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? கிட்ட என்ன சொல்லி தொலைச்சிங்க? ஆமா ரோகிணி, அவகிட்ட மாட்டிக்கல. நான் வேகமா ஒரு சந்துக்குள்ள புகுந்துட்டேன். அந்த பொண்ணு வேற பக்கமா போயிருச்சு. நேரா இந்த கடைக்கு ஓடியாந்துட்டேன். இனி மீனா எதுக்குடி இவரை துரத்திக்கிட்டு வரணும்? ஆளு கண்ணுல பட்டதுனால அவளுக்கு டவுட் வந்திருக்கும். அப்ப நான் வீட்டுல போய் சொல்லிருவாளாடி? தெரியலையே வித்யா, இதுதான் சொன்னேன் கொஞ்ச நாள் வெளியே எங்கேயும் போகாதீங்கன்னு. நான் வியாபாரத்தை பார்க்க வேணாமா பாப்பா? மணிரத்னம் சார் கூப்பிட முடியும், என் பொழப்ப நான் பார்க்க வேண்டாமா? மாட்டாம தப்பிச்சு வந்துட்டேனே பாப்பா. நான் ஏதாவது சொல்லிட போறேன். சரி விடு. அதுதான் அவ கண்ணுல மாட்டலையே ரோகிணி. பூசாணி, அவ இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. நீ இங்கதானே வந்துகிட்டு இருக்கா. நம்ம வேற பூ எடுத்துட்டு வர சொல்லிட்டோமே. நல்லா மாட்டணும்டி நம்ம. ஐயோ, மீனா வந்துட்டாங்க. அப்பா, என்னை துரத்திக்கிட்டு இங்கேயும் வந்துட்டாங்க போல இருக்க. நீ சும்மா இல்லாம நம்ம மீனா வர சொல்லிட்டோம். இப்ப நீ தான் ரோகிணி மாட்ட போற. முதல்ல இவரை எங்கேயாவது மறைக்கணுமே. இவ்வளவு பெரிய உருவத்தை நான் எங்கடி போய் மறைப்பேன்? அப்பா, நான் ஜஸ்ட் 75 kg தான். இது ரொம்ப முக்கியம். சின்ன ஐடியா. நான் இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்தேன்னு சொல்லிடவா? சொல்றாங்க, இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஃபாரின்ல இருந்து வந்தேன்னு சொல்ல போறீங்களா? ஆடை வெட்டி வெட்டி ஆட்டு முளையா ஆயிப்போச்சியா உனக்கு? ஆயா பாப்பா, நம்ம கடைக்கு ஒரு ஏசி போடலான் இருக்கேன். எல்லாம் என்ன விலையா இருக்கும்? பேசாம வாயா ப்ளீஸ்யா. எங்க மீனா? பூ எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க மீனா? சாமி போட்டோ எங்க இருக்கு? தான் வாங்கணும். தினமும் பூ வைக்க சொன்னாங்க. நான் இனிமேட்டு தினமும் காலையில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். மீனா கொடுங்க. இல்லங்க, நானே போட்டோவுக்கு மாட்டி விட்டுறேன். பரவாயில்ல மீனா, நானே மாட்டிக்கிறேன். ரோகிணி, நான் கொடுக்குற எல்லா பூவும் அந்தந்த கடைக்கு நானே மாட்டி விட்டுருவேன். இந்த கடையில நானே மாட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன சிரமம் மீனா? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நானே மாட்டுறேன்னு. இப்படி கொடுங்க, நானே வச்சிடுறேன். என்ன பாப்பா, ரோகிணிக்கு பூ ஒழுங்கா மாட்ட தெரியாதா? நானே போய் மாட்டி விட்டு வந்துடுறேன். யோ இரியா, போனா உன் போட்டோ வச்சு மாலையை மாட்டி விட்டுருவா. பேசாம இரியா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்லங்க, நீங்க டேட் போட்டு கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. மாசம் முடியும் போது நான் மொத்தமா வாங்கிக்கிறேன். இனி நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு உங்க மாமாவை பார்த்தேன். மாமாவா? எந்த மாமா மீனா? உங்களுக்கு ஒரு மாமா தானே இருக்காங்க, மலேசியா மாமா. அவரை நீங்க பாக்கணும்னா துபாய்க்கு தான் போகணும். அது அங்கதான் இருக்காரு. அந்த ரோஹிணி பொண்ணு ஒரு செகண்ட்ல என்ன துபாய்க்கு அனுப்பிருச்சு. ஏ பேசாம இருயா. நான் அவரை இங்க எப்படி பாத்துருக்க முடியும்?
இனி வர்ற வழியில பார்த்தேன், அவரை மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவரை மாதிரி பார்த்தா அவரை மாதிரி ஆயிட முடியுமா? நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. மனோஜ், என்ன வந்துட்ட? அவரு ஈவினிங் வர சொல்லிட்டாரு ரோகிணி. பூவெல்லாம் வந்துருச்சா? இனிமேட்டு டெய்லி காலையில பூ வந்து கொடுக்க சொல்லு. ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க சொல்லாத. மனோஜ், நான் எல்லாம் சொல்லிட்டேன். எங்க மனோஜ் போற? டீலருக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கிறேன். நான் கம்ப்யூட்டர்ல இருக்கேன். இல்ல ரோகிணி, நான் ஒரு வாட்டி பார்த்து ஃபுல்லா செக் பண்ணிக்கிறேன். மணி வாயா. மனோஜ் வர்றான். உள்ள போ. கடை எப்படி இருக்கு? முத்து, பிரமாதமா இருக்குடா. நீங்க ரோகிணி, நான் கிளம்புறேன். அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் இங்க வந்துகிட்டு இருக்காரு. நீங்க எப்படி இங்க? வெளியே உன் வண்டி நிக்குது, நீ எப்படி எங்க? பூ சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். பிரவுன் மணி, மொத்த குடும்பமே வந்துருச்சே. முத்து உன்னை பார்த்தா அவ்வளவுதான். கோழி மாதிரி உன்னை தொங்க விட்டுருவான். தப்பா பேசுற, நான் கோழி கடை வைக்கல, ஆட்டுக்கடை தான் வச்சிருக்கேன். இப்ப ரொம்ப முக்கியம், உனக்கு மறைச்சு வைக்கணும். என்ன பண்றது? இங்க வாயா, இத அப்படி வை, இடத்துல வையா, எல்லாத்தையும் போய் உட்காரியா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஐயோ, மூச்சு முட்டுமே, போய் உட்காரியா. ஆகாது, நான் சொல்றேன்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு திவ்யா கதவை சாத்திட்டாங்க பிரவுன் மணிய. நம்ம கஸ்டமர் ஆயிட்டாங்களா? கரெக்டா காசை வாங்கிரு. நீங்க எப்படி இங்க? செல்வம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னான். நம்ம தொழிலதிபர் இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கானே, தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ என்னடா இங்க பண்ற? பரவாயில்லையா மனோஜ், நீ கடையில தான் இருக்கியா? என் கடையில நான் இல்லாம வேற யாரா இருப்பா? நீ பார்லர் அம்மாவை பார்க்க சொல்லிட்டு வழக்கம் போல எங்கேயோ சுத்த போயிட்டியோன்னு நினைச்சேன். வேலை நேரத்துல வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதரா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம்டா. இவன் தான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னான், தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு நல்ல ஃப்ரிட்ஜா காட்டுறா. பார்க்க மாத்திரம் தான் செய்வியா இல்ல வாங்குவியா? மனோஜ், நீ என்ன படமா காட்டுற? சும்மா வந்து பாத்துட்டு போறதுக்கு என்னமோ கஸ்டமர் கிடைக்கும்னு கூட்டிட்டு வந்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பேரு மணிக்கணக்கா பார்த்துட்டு ஏசி காத்த வாங்கிட்டு போறாங்க. இன்னும் சொல்றாரு, நான் பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன்ப்பா. நான் சொல்றான்லடா மனோஜ், வந்து காட்டு. இக்கடா ஸ்டாஃப கூப்பிடுறேன். இக்கடா ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீயே வந்து காட்டுறா. நீ ஒரு நல்ல கலரா எனக்கு பார்த்து சொல்லு. அதுல கேட்லாக் இருக்கு, அதுல பார்த்து சொல்லுங்க. எல்லாம் வேணாம் ரோகிணி, போட்டோல பார்த்தா என்ன தெரிய போகுது? நேர்ல பார்த்தாதான் தெரியும். நாங்க நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வந்து காட்டுறா. ரோகிணி, நம்ம கிட்டதான் நிறைய ஸ்டாக் இருக்குல்ல, இவங்க பாக்கட்டும். ஆடா செல்வம். ஐ மீனா, எப்படி இருக்கீங்க? திவ்யா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மீனா, ரோகிணிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, போய் பாருங்க. மனோஜ், நல்ல ஃப்ரிட்ஜா பார்த்து சொல்லுடா. முத்து, இங்க இருக்கிறதெல்லாம் நல்ல ஃப்ரிட்ஜ் தான், எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீ என்ன ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க? அவர் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்காரு. அப்பனா எல்லா ஃப்ரிட்ஜையும் ஓபன் பண்ணி பாப்பாங்களா ரோஹிணி? பார்த்தா தானடி வாங்க முடியும். இப்படி ஃப்ரிட்ஜ பார்த்தா நீ தாண்டி மாட்டிப்ப. ஏண்டி பிரவுன் மணி எங்க? நீ அந்த ஃப்ரிட்ஜ்ல தாண்டி ஒளிச்சு வச்சிருக்கேன். ஐத்தியக்காரி, அதுல ஏண்டி ஒளிய வச்ச? எனக்கு எப்படி தெரியும் இவங்க ஃப்ரிட்ஜ் வந்து பாப்பாங்கன்னு? இப்ப நீ தான் நல்லா மாட்ட போற பாரு. பாத்தீங்களா இல்லையா? மனோஜ், இதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்குடா. மனோஜ், ரேட்டு கம்மியா இருக்க மாதிரி மாடலா காட்டுறா. இப்ப இந்த பக்கம் வந்து பாருங்க, எல்லா ஃப்ரிட்ஜையும் மீனாவும் முத்தும் திறந்து காட்டுறாங்க செல்வத்துக்கு. சார், எல்லாம் ஓகே தான், ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. வேற ஏதாவது ஃப்ரிட்ஜ் பாப்போமா? சரி பாப்போம். இனி இவ்வளவு நேரம் பாக்குறாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப குட்டியா இருக்குடா. முத்து, இந்த மாடலை விட அந்த மாடல் நல்லா இருக்கு பாரு. புரியுதுடா, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு புரியுது செல்வம். திவ்யா, உன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்க. என்ன பண்றீங்க? ஃப்ரிட்ஜ பார்க்க போறேன், வழிய விடு. பார்த்தா தெரியலையா முத்து, இதுதான் ஃப்ரிட்ஜ். இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு, அங்க போய் பாருங்களேன். என்னமோ கத்திப்பாரா பிரிட்ஜ சுத்தி காட்டு நான் சொன்னேன். ஃப்ரிட்ஜ் இங்க தானே இருக்கு, பார்க்கணும், வழிய விடு. தான் பார்க்க முடியாது. என்னாச்சு வித்யா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மீனா, இப்ப இத பார்த்தா சரிப்பட்டு வராது. இங்க வேற ஃப்ரிட்ஜ பாருங்க. மனோஜ், பார்க்க விடாம இப்படியே நிக்குதுரா. மனோஜ் சொல்றாரு, வித்யா தள்ளு, அவங்க ஃப்ரிட்ஜ பார்க்கட்டும். முடியாது, அவங்க பார்க்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரோகிணி, என்னாச்சு இவளுக்கு? மனோஜ், அது வந்து அவ அந்த ஃப்ரிட்ஜ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. செல்வம் கேக்குறாரு வித்யா கிட்ட, உங்க ஃப்ரெண்ட நீங்க சும்மா பார்க்க வந்ததா தானே சொன்னீங்க? நான் சும்மா பார்க்க வந்தா ஃப்ரிட்ஜ் வாங்க கூடாதா? எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. மனோஜ், இந்த மாடல்ல ஏதாவது ஃப்ரிட்ஜ் இருக்கா?
முத்து இதாண்டா கடைசி பீஸு. மனோஜ், நான் வித்யாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் மனோஜ். இந்த பொண்ணுக்கு வேற என்னமாச்சும் ஃப்ரிட்ஜ குடுறா. செல்வம் புடிச்சிருக்குன்னு சொல்றான். அவனுக்கு இந்த ஃப்ரிட்ஜ கொடுத்தா என்ன? சவுண்டு கேக்குது. எல்லாரும் வித்யாவை பாக்குறாங்க. வித்யா சொல்றாங்க, ஒரே டஸ்ட் அலர்ஜி இல்ல மனோஜ், செல்வத்துக்கு இந்த ஃப்ரிட்ஜ கொடுத்துரு. 3000 ரூபாய் கட்டிடுவான். அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லா காசையும் கட்டிடுவான். இன்ஸ்டால்மெண்ட்லாம் கொடுக்கறது இல்ல, ஃபுல் கேஷ் மாத்திரம் தான். சரிடா, எனக்காண்டி குடுறா. உனக்காண்டி நான் எதுக்குடா கொடுக்கணும்? என் பிசினஸ் பாலிசியே இதாண்டா. பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி. ஒழுங்கா குடுறா மனோஜ். மனோஜ், நம்ம பாலிசிய யாருக்காண்டியும் மாத்திக்க கூடாது. வித்யா ஃபுல் கேஷாவே கொடுத்துருவா. ஆமா ஆமா, ஃபுல் கேஷ் தான். ஃபுல் கேஷா தர்றேன். ஃபுல் கேஷா? வித்யா, உனக்கு தான் ஃப்ரிட்ஜ். மனோஜ், நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்டா. இது ஏன் கடை, நான் யாருக்கு கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். மனோஜ், புது தொழிலதிபர்னு காட்டுறியா? இப்ப நீ இவனுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, என் கடைக்கே வந்து என்னைய மிரட்டுறியா? இங்க விடுங்க, அவங்க கடை, அவங்க பொருள், அவங்க யாருக்கு வேணாலும் வித்துக்கட்டும். நம்ம வேற கடையில பார்த்து வாங்கிக்கலாம்டா. வாடா. நீ டீலர் இப்பவே வர சொல்றாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ திவ்யாவுக்கு பில் போட்டு கொடுத்துரு. இல்ல வேலைடி, ஜஸ்ட் மிஸ், நீ நல்லாவே மாட்டிருப்ப. எப்படியோ நீ தப்பிச்சுட்ட. மனோஜ் திரும்பி வந்ததை விட அந்த முத்து வந்தப்பதான் நான் பயந்துட்டேன்டி. ஆல்ரெடி அவனுக்கு டவுட் இருக்கு. இன்னைக்கு மாத்திரம் பிரவுன் மணிய பார்த்திருந்தான், என்ன வீட்டுல இருந்து பார்சல் பண்ணி அனுப்பியிருப்பான். மோகினி, ஐயோ, அந்த ஆள் வேற ஃப்ரிட்ஜ்ல இருக்காண்டி, சீக்கிரத்துல வா. பா, எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஐயா, குளுக்கமா இருந்துச்சுமா. ஃப்ரிட்ஜ ஆன் பண்ணியிருந்தா குளுக்குளுன்னு இருந்திருக்கும்ல. ஃப்ரிட்ஜ மாத்திரம் ஆன் பண்ணியிருந்தோம்னா ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி ஆயிருப்ப. அம்மா அருவி, உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? நல்லா தானே இருக்கீங்க? இன்னும் ஆகலம்மா ரோகிணி, நல்லா தான் இருக்கேன். அப்பா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். அப்படி வாமா. பிரவுன் மணி, ஃப்ரிட்ஜ் வேணுமா? அது விலை அதிகம், வேற என்னமாச்சும் கேளியா? கூட கொஞ்சம் குறைச்சு கொடுப்பா. இல்ல பாப்பா, எனக்கு மணிரத்னம் சார் கிட்ட சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா பாப்பா? வீட்டுக்கு மாமான்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்களே ஆடிஷனுக்கு, அது ஆடிஷன் இல்லம்மா. உன் வீட்டுல இருக்கவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்த தானேம்மா? இல்ல, அது வந்து முதல் ட்ரிப்பு அந்த கிராமத்துக்கு வர்றப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் 2வது ட்ரிப்பு உங்க வீட்டுக்கு வந்தப்ப ஜெயில இருக்காருன்னு சொல்ல சொன்ன பாத்தியா? இப்ப இன்னமும் கிளியர் ஆயிடுச்சு. அதை வச்சு நீங்க 2 பேரும் பெரிய டிராமா போட்டிருக்கீங்க. வந்து சீன்ல அந்த மாதிரி. திவ்யா, நான் அந்த அளவுக்குலாம் பெரிய முட்டா இல்லம்மா. மோகினி பாப்பாவோட வாழ்க்கையில ஏதோ பெரிய பிரச்சனை, அதனால தானே நீங்க 2 பேரும் அந்த மாதிரி செய்றீங்க. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு போச்சுமா. இருந்தாலும் நீங்க எவ்வளவு நாள் தான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு தான் நான் உங்க கூட சேர்ந்து ஆக்ட விட்டுக்கிட்டு இருந்தேன். சொல்றது எல்லாமே கரெக்டு தான். இதுக்காண்டி ரீசன் வேண்டாம் பாப்பா. பாப்பா, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீ அவங்கள பார்த்து பயந்த பாத்தியா? அதுலயே எனக்கு எல்லாம் புரியுது. ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க. என்னால உன் வாழ்க்கையில ஏதாவது உதவ முடிஞ்சுச்சுன்னா அதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான்மா. இந்த விஷயத்த வெளிய கவலைப்படாதம்மா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வராது. இதுவும் இல்லாம வித்யா பாப்பா எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கு. பாப்பாவுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்ஸுங்க, நோ மென்ஷனுங்க. நான் வர்றேன். இனி இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோம். திரும்ப முத்துவோ மீனாவோ எப்பயாவது பார்க்கலாம். எல்லா நேரமும் இவரை நம்மளால மறைச்சு வைக்க முடியாது. இப்ப மீனாவுக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு என்ன செய்ய போற? ஃபர்ஸ்ட் வீட்டுல போய் நான் என்ன ரியாக்ஷன் பாக்குறேன், அப்புறம் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணலாம். அந்த மனோஜ் பேசுனத பாத்தியா? என்னமோ ஃப்ரிட்ஜ் கம்பெனியே வச்சிருக்க மாதிரி ஓவரா பேசுறான். நான் செல்வத்துக்கிட்ட வேற ஓவரா பேசிட்டேன். ஒரு அண்ணன், இனிமேட்டு அவன் கிடைக்கலாம் நான் போக மாட்டேன். ஈனா, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? அப்படி என்ன யோசனையில இருந்த நீ? இங்க நான் பூ கொடுத்துட்டு ஒரு கடையில இருந்து வெளியே வந்தேன். அப்பதான் ரோகிணி அவங்க கடைக்கு பூ கொண்டு வர சொன்னாங்க. மீனா, மனோஜ் கடைக்கெல்லாம் பூ கொடுக்குற வேலையை வச்சுக்கிறாத மீனா. அவன் ஃப்ரிட்ஜே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சொல்றத கேளுங்க. அவங்க கடைக்கு கிளம்ப வண்டியை எடுத்தேனா, இப்ப நான் ஒரு ஆளை பார்த்தேன். யார பார்த்தேன்னு தெரியுமா? யார பார்த்த மீனா? மலேசியால இருந்து வந்தார் இல்லைங்க, ரோஹிணியோட மாமா, அவரை தாங்க பார்த்தேன். மீனா, அந்த மாமாவை தான் கல்கத்தால இருக்காரு, மலேசியால இருக்கான்னு ரோஹிணி சொன்னாங்களே. ஆமாங்க, இன்னைக்கு அவரை பார்த்தேன். நான் எங்க பார்த்த? பூ கொடுக்கறதுக்காண்டி வண்டியை எடுக்க போனேன்.
அப்ப அவரு நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. நான் அவரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவரு கொஞ்ச நேரத்துல எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாரு. நான் அவரை மாதிரி வேற யாரையாவது பார்த்திருப்ப. இங்க அப்படியே அவரை மாதிரியே இருந்துச்சு. சுத்தி கடையில ரோஹிணி கிட்ட கூட கேட்டேன். சாதாரணமா இருந்தவங்க டக்குன்னு முகம் மாறிடுச்சு. நான் அதை கவனிச்சேன். அப்படியா மீனா? ஆமாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த மலேசியா மாமா மேல டவுட் இருந்துச்சு. அதான் ஊருக்கு போனப்ப சரக்க ஊத்தி கொடுத்து உண்மையை வரைச்சிடலான்னு பார்த்தேன். இந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டு என்ன மாட்டி விட்டு போயிட்டான். நான் அவரை தான் பார்த்தேன். எனக்கு தெளிவா தெரியலையேங்க. அவரு என்னை பார்த்ததும் பைக்ல ஏறி வேகமா போயிட்டாருங்க. இப்ப நான் இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது. ரோகிணி ரொம்ப நாளா மலேசியா சிங்கப்பூர்னு கதை விட்டுக்கிட்டே இருக்குது. அப்பாவை ஜெயில போட்டாங்கன்னு சொல்லுச்சு. ஆமா, திடீர்னு வந்து தலைமறைவா ஆக போறேன்னு சொல்றாரு. அப்பா பணம் அனுப்புனாருன்னு சொல்லுச்சு. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்கிற மாதிரி தெரியல மீனா. ரோகிணி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாம. இன்று கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.